கை துப்பாக்கி மாதிரி பாதுகாப்புக்கு பிஸ்டல் அது மாதிரிலாம் அது இருக்கீங்க? எங்களுக்கு அது தேவையில்லை, நானும் வாங்கல. அது பயம் இருக்கிறவங்க தான் வாங்கணும். 1 கிலோமீட்டர் ரேஞ்சு ஸ்னைப்பர் மாதிரி. இதை மட்டும் எடுத்துட்டோம்னா தானா இது ரிஜெக்ட் ஆகி. இது லென்ஸு. இது லென்ஸு. இதுதான் எங்கள் தாத்தா எல்லாம் யூஸ் பண்ண கன்று. கன்னுக்குன்னே தனி ஒரு கேபினா? புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், நாட்டியம் வீணாக போயிடும். இது இப்போ என்ன சார் ஒவ்வொன்று வித்தியாசமான கன்னா இல்லை? ஆமாம். இது வந்து இது 30-06ன்னு பெரிய அனிமலை சொல்கிறது. இது எங்கள் மாமனாரோட கன்று. இதெல்லாம் தோட்டா? பெரிய தோட்டம் வரும். இதெல்லாம் சும்மா இந்த இதெல்லாம் மயில் அந்த மாதிரி சொல்கிறது. சும்மா சின்ன விலங்குகள். இதுலேயே டபுள் பேரல் இது. இதெல்லாம் அப்போ இருந்தது மாதிரியே இருக்கா இல்லை இதை வச்சு பெயிண்டிங் ஏதாச்சும்? இல்லை, எல்லாம் நான் மெயின்டைன் இதெல்லாம் இது பண்ணணும், பாலிஷ் இது போடுவோம். இதையும் இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். ஒப்படைச்சிட்டு இப்போ தான் அதான் அங்கே வச்சுட்டாங்க. நான் மெட்ராஸில் இருந்தேன். இப்போ அது 1 மாதம் கழிச்சு தானே கொடுப்பாங்க. இதுல 2 குழல் இருக்கு. ஒரே மாதிரி டைப் தான், ஆனால் 2 இருக்கும். மூணா சார்? இது 2 குழா, 1. இது வந்து ரைஃபிள், 2 ரைஃபிள். இது பவர்ஃபுல்லாக இருக்கும். 1 கிலோமீட்டர் ரேஞ்சு. வா, இப்போலாம் அந்த ஸ்னைப்பர் மாதிரி. இப்போ எங்கே தோட்டா போடுவாங்க? தோட்டம் இங்கே. இதுக்குள்ள தோட்டாலாம் பாதுகாத்து வச்சிருக்கீங்க? மேகசின் எல்லாம் இருக்குது. இது மேகசின் 6 தோட்டாவே தானாக லோட் ஆகிடும். இதை மட்டும் எடுத்துட்டோம்னா தானாக ரிஜெக்ட் ஆகிடும். இது லென்ஸு. இது லென்ஸ் வெட்டி பாரு. ஏன்னா 1 கிலோமீட்டர் வாங்க. 1 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும். இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறது உண்டா? இல்லை, இப்போ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே. ஆமாம். அதனால் சும்மா நிறைய இதை பாதுகாத்து வச்சுருக்கோம். கை துப்பாக்கி மாதிரி பாதுகாப்புக்கு பிஸ்டல் அது மாதிரிலாம் அது வாங்கலை. எங்களுக்கு அது தேவையில்லை, நானும் வாங்கலை. இது பயம் இருக்கிறவங்க தான் வாங்கணும். இதெல்லாம் இப்போ நான் பண்ணது பூஜை ரூம். இப்போ இந்த வீடு கட்டும்போது இதெல்லாம் தான் அவங்க பெரியவங்க போட்டு வச்சு. பரவாயில்ல. பூஜை ரூமில் வந்து குடும்பத்தை சேர்ந்த மறைஞ்சு எல்லாரையுமே வச்சுருக்கீங்க. தினந்தோறும் வெளியில் போகிறதா இருந்தால் இங்கே வந்துட்டு சாமி எப்படி காலையில் சாமி இல்லை, வெளியில் போகிறதும் இல்லை. சாமி காலையில் ரெகுலராக வெளியில் போகும்போது இந்த சாய்பாபா. ஆனால் சார் வீட்டை வந்து முழுமையாக சுற்றி பார்க்கணும், ஒவ்வொரு பொருளையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதை இருக்கும்ல. இது எப்படி வந்துச்சிங்க, எங்கே வாங்கப்பட்டது, என்ன அப்படின்ட்டு. நாங்கள் எவ்வளவு நாளாக இதை சேர்த்து வச்சுருந்தா இப்போ ஒரு நாள் பத்தாமல் இருக்கிறது தான் நாங்கள் பெருமையாக. ஆமாம், அது கரெக்ட். ஒரு 3 தலைமுறையாக சேர்த்து வச்ச பாதுகாப்பு பார்த்து அதுக்கு சிமிலராக 3 தலைமுறையாக கிடைக்கலன்னா கூட அதுக்கு சிமிலராக கிடைக்கிற மாரி நிறைய பேர் அந்த ஐதீகம் பார்த்துட்டு விலங்குகள்லாம் உள்ள வைக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது எங்கள் மாமா சுட்டது உண்மையான தோல். ஆமாம், உண்மையான புலி இது. ஆமாம், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் காதெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ இதில் மீசையெல்லாம் இருந்துச்சு. மிஸ்ஸஸ் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாத்தையும் பிடிக்கிட்டாப்புல. இது ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் தோலாக வருது. முன்னாடி ஸ்டஃப்ன்றது வந்து ஒன்லி மைசூரில் பண்ணுவாங்க. இதை பதப்படுத்தி இப்போ மைசூரில் பண்ணி அப்படியே ரெகுலர் இதுமாரி. இது ஆக்சுவலாக அப்போ சுத்தம். எவ்வளோ நீளம் இந்த காதெல்லாம் நீங்கள் சொல்கிறது மாதிரி எல்லாம் இதாகிடுச்சு. கண்ணெல்லாம் ஒரிஜினல். ஆனால் ஐதீகம் பார்த்துட்டு நிறைய விலங்குகள் காட்டில் இருக்கிறதுலாம் வீட்டில் வைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மான், யானை, சிறுத்தை எல்லாமே வச்சுருக்கீங்க. அதில் விருப்பம் இருக்கிறதுனால எல்லாருமே இப்போ கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி தான் வைக்கணும். இதெல்லாம் இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார் வேட்டையாடு? இது இப்போ தான் ரீசெண்டாக எங்கள் மாமா காலத்தில் தானே. ஒரு 50 வருஷம். 50 வருஷம். இது இப்போ நான் கட்டின கோயில் ஒரு 6 வருஷம் ஆகுது. இது அந்த பாபா மேலே உள்ள ஒரு இதில் பிரியத்தில் கட்டினது. இப்போ எப்போ வெளியில் நான் போனாலும் இதை கும்பிட்டுட்டு தான் போகிறது. இது வந்ததுக்கப்புறம் நல்லாவே இருக்குது. ஒரு மனசளவில் ரொம்ப சென்டிமெண்டலாக கொஞ்சம் ஃபீல் பெட்டர். பாபா இப்போ இந்த பாபா பார்த்தீங்கன்னா நிறைய பாபா பக்தர்கள் வருவாங்க. யாருமே இந்த மாரி ஒரு சிரிச்ச முகத்தோட நீங்கள் எந்த பக்கம் போனீங்கன்னாலும் பார்க்குற மாரி, நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். நான் இதை கொண்டுக்கிட்டு வந்தபோது
எனக்கு தெரியல, அப்பயும் இப்படி தான் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நாளாக என்னமோ ரொம்ப என்னோட கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த தம்பி ஜீப் வந்துட்டான், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இது வந்ததுலேருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவாக எல்லாமே நல்லா இருக்கு. இது பக்கத்துல சார், இது இப்போ பிள்ளையார் கோயில் கட்டுறோம். ஏற்கனவே அந்த தேட்டரில் இருந்த பிள்ளையார் கோயில் ஒரு இதில் இல்லாமல் இருந்துச்சு. அதனால அந்த பிள்ளையார் எடுத்தாந்து கொட்டி வர 29ஆம் தேதி இது கும்பாபிஷேகம்.